ஏப்ரல் 29, 2026 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை புதுப்பித்து உங்களுக்கு புதிய பலத்தை அளிப்பார். May the Lord renew your hope and give you new strength. ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம். ஐசாயா chapter 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்காக காத்திருக்கும் போது உங்கள் பலம் புதுப்பிக்கப்படும். நீங்கள் சோர்வாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு புதிய உற்சாகத்தை அளிப்பார். உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமையை அவர் தருவார். நம்பிக்கையை இழக்காதீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி முன்னேற்றுவார். அவரில் நம்பிக்கை வைத்தால் நீங்கள் களைப்படையாமல் முன்னேறுவீர்கள். But those who hope in the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. My dear brothers and sisters, as you wait on the Lord, your strength will be renewed. Even if you feel tired, He will give you new energy. He will give you the strength to rise again in your life. Do not lose hope. The Lord will lift you up and move you forward. When you trust in Him, He will go on without growing weary. பின்வரும் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் நம்பிக்கையை புதுப்பித்து எங்களுக்கு புதிய பலத்தை அருளும். எங்கள் சோர்வை நீக்கி உற்சாகத்தை அளித்தருளும். உம்மில் காத்திருக்க எங்களுக்கு பொறுமை தாரும். எங்களை உயர்த்தி முன்னேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.